ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிச் சார்கம் பை மோயான் தான் பார்க்க போகிறோம். இந்த நாவல் வந்து ஒரு சைனீஸ் நாவல். இந்த நாவல் வந்து எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல். நம்மளுக்கு அது படிக்கும்போது நம்மளுக்கு புரியாது. ஆனால் இந்த நாவல் வந்து ஒரு மூவி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மூவி வச்சு நம்ம இந்த புரிஞ்சுக்கணுன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அதில் இருக்க கேரக்டர் ஃபஸ்ட்டு போய் பார்த்துடலாம். இதில் வந்து நரேட்டர் ஒருத்தர் இருக்கார். அந்த நரேட்டர் தான் வந்து இந்த ஸ்டோரியை சொல்கிற மாரி இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இந்த நரேட்டரோட கிராண்ட்பா அண்ட் கிராண்ட் மதர் அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸோட லைஃப் ஸ்டைலை பற்றி சொல்கிறது தான் இந்த ஒரு நாவல். இது வந்து ஒரு 3 ஜென்ரேஷன் ஆஃப் த ஷான்டாங் ஃபேமிலி பற்றி இது சொல்லுது. 1923லேருந்து 1976 வரைக்கும் ரூரல் சைனாவில் நடந்த கதையை தான் இது வந்து சொல்கிற மாதிரி நடந்திருக்கும். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் மாதிரி அமைஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே கிராண்ட்மா இவங்க தான் வந்து நம்ம நாவலில் ஹீரோயினி மாதிரி. அவங்க நேம் வந்து டை ஃபேங்லியான். இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து யூ ஜாங்லோ. இவங்க 2 பேருக்கும் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து மேரேஜ் ஆயிருக்காது. அது வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகும்போது பார்க்கலாம். அப்புறம் இவங்க 2 பேருக்கும் பிறக்கிற பையன் பேர் வந்து டாஹான் தான் வந்து இப்போ நம்ம நரேட்டரோட அப்பா. நம்ம நரேட்டரோட நேம் வந்து இதில் கொடுக்கல. இது வந்து எங்கே செட்டிங்காக இருக்குன்னா கவோமி டவுன் சீனாவில் தான் இது செட்டில் ஆகிருக்கு. இது எங்கன்னா யாங் ஆஃப் ஒயிட் ஆர்ஸ் மவுண்டெயின் அப்புறம் இந்த இன் ஆஃப் தி பிளாக் வாட்டர் ரிவர் கிட்ட வந்து இந்த டவுன் வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நாவல் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல் சொன்னோம்ல. இது கூட வந்து இது என்னென்ன இருக்குன்னா வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் அப்புறம் மித்திக்கல் இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பேக்ரவுண்ட் வந்து எப்படின்னா செகண்ட் சீனோ ஜாப்பனீஸ் வார் நடக்கிற சமயத்தில் இது நடந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய காரிக்கல் சீன்ஸ்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இந்த ஸ்டோரி வந்து நீங்கள் படிக்கும்போது வந்து அங்கங்கே இருந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லும்போது இந்த ஒரு மூவியிலேருந்து கடைசியிலேருந்து வர மாரி தான் இருக்கும். நம்ம அதுலேருந்து பார்க்கலாம் இந்த ஸ்டோரி. இவங்க தான் இப்போ நான் சொன்னேன்ல டை ஃபேங்லியன் கிராண்ட்மா நரேட்டரோட கிராண்ட்மான்னு சொன்னல, அது வந்து இவங்க தான். நீங்கள் வந்து இந்த கேரக்டர் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, கிராண்ட்மா. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க ஹஸ்பண்ட் வந்து இதுதான் யூ சாங்லோன்னு சொன்னேன்னா இவங்களோட பையன் வந்து சொன்ன நரேட்டரோட அப்பா டாஹான், அது வந்து இவன் தான். ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ஒருத்தோன்னு என்ன ஆகுதுன்னா அந்த நரேட்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து என்னோட கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆக போகுது. இவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு 16-17 வயசு தான் ஆகும். அதுக்குள்ளே எங்கள் கிராண்ட்மாவோட இது வெட்டிங் டே இது. ஸோ அவங்கள வந்து ரெடி பண்ணின்னு இருக்காங்க. இப்போ அவங்க ரெடி ஆகிட்டு யார் கூட இவங்களுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லினா ஒரு ஓல்டர் மேன். இவர் வந்து லிப்ரோஸ் ஒயின் டிஸ்டிலரி ஓனர். அவரோட நேம் வந்து பிக்கெட் லீன். அங்கே இருக்கவங்கலாம் கூப்பிடுவாங்க. இவர் வந்து ஒரு ஒயின் டிஸ்டிலரி வச்சுருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து 50 வயசுக்கு மேலே ஆகுது. அவங்களுக்கு தான் எங்கள் அம்மா வந்து எங்கள் பாட்டி வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி நரேட்டர் சொல்லின்னு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க அப்பா வந்து இந்த ஒரு கழுத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லி தன் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வந்து ஒத்துன்னு இருப்பார். ஸோ இப்போ வந்து இவங்களை அந்த இடத்துக்கு அந்த ஒயின் டிஸ்டிலரி இருக்குல்ல, ஸோ அது வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ அதை வந்து இட்டுன்னு போகிறதுக்கு பல்லாக்கில் வச்சு இவங்களை கூட்டின்னு போகிறாங்க. அது வந்து ஒரு சம்பிரதாயம் மாரி. அங்கே கல்யாணம் ஆகும்போது இப்படி தான் கூட்டின்னு போகணுன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாங்க. இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு கூட்டின்னு போகிறாங்கல்ல, இவங்களோட ஹஸ்பண்ட் நேம் என்ன சொன்னால் யூ ஜாங்லோ. இப்போ இதை தூக்கின்னு போகிறாங்களா, இதில் தூக்கின்னு போகிற முதல் ஆள் தான் வந்து இவங்க ஹஸ்பண்ட் ஆக போகிறாங்க. அது எப்படின்னு நம்ம போக போக கதையில் பார்க்கலாம். இவங்க வந்து ஒரு மனவேதனையில் தான் வந்து போயின்னு இருக்காங்க. அந்த பல்லாக்கில் போயிட்டே இருக்கும்போது வந்து நிறையா பேர் அந்த பல்லாக்கு தூக்கின்னு போகிறவங்க வந்து எப்படி இந்த பொண்ணு வந்து இங்கே மாட்டிக்கிச்சு, வந்து இப்படி மாட்டிக்கிச்சு, அந்த வயசான இவர்கிட்ட போய் படாத பாட போகுது அப்படிலாம் சொல்லின்னு இருக்காங்க. அதில் முன்னாடி இருக்க நம்ம ஹீரோயின் சொன்னால இவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறா, இவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிற ஆள், அவன் என்ன சொல்கிறான் வந்து உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லு, நாங்கள் இப்போயே நிறுத்திடுறோம், இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸு, போகிறது இருந்தால் போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தூக்கின்னு போகிறாங்களே இவங்க எல்லாருமே வந்து அப்பாயிண்ட் பண்ணது வந்து அந்த ஒயினோட ஓனர். இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, ஒரு 50 இயர்ஸ் மேலே இருக்குது, அதுதான். ஸோ இந்த தூக்கின்னு போகிறதுல இந்த ஃபஸ்ட்டு பின்னாடி இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் வந்து இப்போ கிராண்ட் மதரோட ஹஸ்பண்ட் ஆக போகிறது. அவர் தான் கூட்டின்னு போகிறாங்க. வழியில் என்ன ஆகுதுன்னா வந்து போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து யாரோ ஒருத்தங்க கடத்துறதுக்கு காசெல்லாம் பறிக்கிற வழிப்பறி கும்பல் மாதிரி ஒருத்தங்க வராரு. அவங்க வந்த பிறகு வந்து எல்லாரும் வந்து எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு அந்த முகமூடி போட்டவன் வந்து என்ன பண்ணுறான், எல்லாருமே வந்து தள்ளி விட்டுட்டு அந்த பிரைடை வந்து இட்டுன்னு போக பார்க்குறான். அப்போ இட்டுன்னு போக பார்க்கும்போது அப்போ தான் வந்து பிரைடு வந்து வெளியே வந்த பிறகு இந்த கிராண்ட்ஃபாதர் அந்த கிராண்ட்ஃபாதர் வந்து பார்ப்பாங்க. அவர் நம்ம ஸ்டோரியில் வந்து ஹீரோ மாதிரி, சரி நம்ம ஹீரோனே சொல்லிக்கலாம். இந்த ஹீரோவை வந்து பார்ப்பாங்க. பார்த்தோன்னே அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இடம் புரியாத ஒரு இது வரும்னு சொல்லுவாங்களே, அதேமாரி ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுவார், இந்த ஹீரோவுக்கு வந்து கோவம் வந்துடும். கோவம் வந்து என்ன பண்ணுவார், ஓடி போய் அவனை வந்து அடித்து கொன்னுடுவார். அடித்து கொன்னுடுவார். அப்புறம் வந்து இவங்க திருப்பி இதில் ஏறி உக்காந்துட்டு அப்புறம்
அப்புறம் அந்த வைன் இது வந்து வந்துடும். அங்கே போயிடுவாங்க. அங்கே போயிட்ட பிறகு அவங்க அந்த ஓல்டு 50 வயசு ஓல்டு இருந்த வைன் ஓனர் இருக்காங்களா, அவங்க கூட வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இவங்களுக்கு வந்து விருப்பமே இருக்காது தான். ஸோ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். இந்த இதை தூக்கின்னு போனாங்களே, பல்லாக்கு தூக்கின்னு போனவங்க, இவங்க எல்லாருமே வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கொட்டகையில் அவங்கள இருக்க வச்சுடுவாங்க. ஸோ இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 டேஸ் அவங்க இருக்காங்க. 3 டேஸ் ஆகி அங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க அப்பா வந்து இவங்கள வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போக வராங்க. அவங்களையும் ஒரு மூலையில் வச்சு தான் கூட்டின்னு போகிறாங்க. கூட்டின்னு போகிற வழியில் என்ன ஆகுது, போயிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ என்ன பண்ண, இப்படி பண்ணி வச்சிருக்கிற, ஏன் இப்படி பண்ணுற, ஒழுங்கா இதுதான் இனி உன் வீடு, இங்கே தான் நீ இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இவங்களை கூட்டின்னு போகிறாங்க. இவங்க வந்து கம்முனே தான் போகிறாங்க. கம்முனே வந்து அந்த வைன் ரெட் சார்கம் அந்த விளையிற அந்த நிலத்துக்கிட்ட போகும்போது என்ன ஆகுது, இவங்க மட்டும் தனியாக வந்துடுவாங்க மூலில். அப்போ வந்து இப்போ பார்த்தோம்ல நம்ம கிராண்ட் ஃபாதர், அவர் என்ன பண்ணுறாங்க, இவங்களை கூட்டின்னு போய் வலுக்கட்டாயமாக கூட்டின்னு போய் அவங்கள வந்து ரேப் பண்ணிடுவாங்க. இவங்க வந்து அதுக்கு சம்மந்தமாக சொல்லிடுவாங்க. அந்த மாரி தான் நடக்குமே. பண்ணிட்டோன்னே இவங்க அனுப்பிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, எதுவுமே நடக்காத மாரி, இவங்களுக்கும் அதில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குமா என்னன்னு தெரியல, எதுவுமே நடக்காத மாரி அவங்க வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்க வீட்டில் போய் அவங்க அப்பா கிட்ட அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க, இனிங்க வர வேலைலாம் வச்சுக்காத, அதுதான் வீடு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ தான் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. நீ ஒரு பெத்த பொண்ணை வந்து வெறும் ஒரு கழுதைக்கோசரம் வித்துட்ட, நீலாம் பேசாத, நான் இனி இந்த சைடே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட நல்லா சத்தம் போட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து அங்கே வந்து கல்யாணம் பண்ணாங்களே, அப்போ வந்து யாரோ வந்து அவரை கொண்டுட்டு இருக்கிறாங்க. இதை வந்து நரேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவார். அப்போ நடக்கும்போது மாரி கொண்டுட்டாங்க. ஆனால் வந்து அது கொன்னது யாருன்னு எனக்கு தெரியும், இது வரைக்கும் யாருன்னு தெரியாது. அந்த இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுல ஒரு 50 வயசு பையன் தாத்தா கூட அங்கிள் கூட அவங்கள கொண்டுட்ருக்காங்க, யாருன்னு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும், எங்கள் கிராண்ட் ஃபாதர் தான் அவங்கள வந்து கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரியும். அவங்க கொன்னுட்ருப்பாரு எங்கள் கிராண்ட் ஃபாதர். இவங்க அங்கே போயிருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கவங்களாம் பேசுவாங்க, இந்த மாரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு பயமாக இருக்கும், வெளியே படுத்துன்னு இருப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துல ரொம்ப நாளாக வேலை செஞ்சவங்க ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து அங்கிள் ஹாஹாட். இதில் வந்து ஒரு 4 கேரக்டர் தான் முக்கியமான கேரக்டர். அதில் வந்து இந்த அங்கிள் ஹாஹாட்டும் ஒரு முக்கியமான, லூ ஹாஹாட்னு சொல்லுவாங்க. அவர் வந்து முக்கியமான கேரக்டர். அவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த ஒயின் எடுத்துன்னு வந்து அவங்க வெளியே படுத்துன்னு இருப்பாங்க. அவங்க இந்த வெளியெல்லாம் அப்படியே ஊற்றிட்ட பிறகு என்ன நடக்கும், ஊற்றிட்டு ஜெம்ஸ்லாம் வராதுமா, நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க அடுத்த நாள் காலையில் என்ன ஆகும், காலையில் எல்லோரும் இந்த பல்லாக்கு எடுத்துன்னு வந்தவங்கள கிளம்பலான்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, எதுக்கு கிளம்புறீங்க, இங்கே இருங்க, நம்ம ஒயின் இதை தயாரிக்கிறத நம்ம பார்த்துக்கலாம், நான் உங்களுக்கு நானும் சம்பளம் கொடுத்து நான் நல்லபடியாக உங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவங்க சரின்னு சொல்லி சம்மந்தம் சொல்லி ஆயிடுவாங்க. அப்போ தான் வந்து இந்த கிராண்ட்பா யூஸ் ஹேண்டில் இருக்காங்க, அவங்க வருவாங்க. வந்து அவங்க பெட்டி படிக்கட வந்து இனி இவ தான் என் ஒய்ஃப் அப்படிலாம் சொல்லின்னு வருவாங்க. ஆனால் இவங்களுக்கு அது வந்து பிடிக்காது. ஏன்னா எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வந்து சொல்லின்னு இருப்பாங்க. இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய் கதவு பூட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கிராண்ட்பா அவரோட துணியெல்லாம் எடுத்துன்னு போய் உள்ளே வைப்பாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெளியே எடுத்துன்னு வந்து போட்டுருவாங்க. போட்டுட்ட பிறகு என்ன ஆகும், அப்போ அந்த சமயத்தில் ஒருத்தங்க வந்து அந்த ஊரில் வந்து பெரிய ஆள் மாரி ஒருத்தங்க வந்து உன் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி, உனக்கும் அந்த ஒயின் ஓனருக்கும் நிஜமாக கல்யாணம் ஆச்சா, ஆமாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி உன்னை நாங்கள் இட்டுன்னு போகிறோம், காசு கொடுத்தா தான் உன்னை விடுவோம்னு சொல்லி இட்டுன்னு போயிடுவாங்க. இட்டுன்னு போயிட்ட பிறகு என்ன ஆகும், அந்த அங்கிள் இருக்காங்களா, அவங்க தான் எப்படியோ காசெல்லாம் பெரட்டி இவங்களை கூட்டின்னு வருவாங்க. இவர் குடிச்சிட்டு வந்தார்ல இவங்க கிராண்ட்பா, அவர் வந்து 3 நாளாக அந்த குடி போதையிலேயே அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், இவங்களை வந்து கூட்டின்னு வந்துடுவாங்க. இவங்க ரொம்ப மனவேதனையோடு வருவாங்களே. இந்த கிராண்ட்பா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இட்டுன்னு போன அந்த ஆளை போய் நல்லா அடிச்சுட்டு வந்துடுவார். வந்துட்ட பிறகும் இவங்க வந்து அந்தளவு சேர்த்துக்க வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, எல்லாரும் சரி ஒயின் தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒயின் தயாரிக்க ரெடி பண்ணின்னு இருப்பாங்க. அங்கே ஒயின் கார்டு இருக்கும், அதெல்லாம் வணங்கிட்டு இவங்க வந்து ஒயின் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெட் சாகமை வச்சு ஒயின் நல்லா தயாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தயாரிச்சிட்ட பிறகு என்ன ஆகுது, சாமிலாம் கொண்டு தயாரித்து அவங்க குடிச்சு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அது குடிச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கப் எடுத்துன்னு வந்து அந்த அங்கிள் வந்து எடுத்துன்னு வந்து இவங்களுக்கு கிராண்ட்மா டைஃபாங்லாங்க்கு வந்து ஹீரோயினிக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்க அதை குடிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சிரித்து எல்லாரும் இந்த பேசின்னு இருக்கும்போது அப்போ தான் இந்த கிராண்ட்பா வராரு. ஒரு 3 நாள் அவங்க அடித்து போட்டுட்டு அப்போல்லாம் அப்படி கொஞ்சம் ஒரு ரக்குடாக வராரு. யூசாங்லோ அவர் நேமு. அவர் வந்து என்ன பண்ணுவார், முதல்ல எல்லாரையும் ஒரு மாதிரி பார்ப்பார். எல்லாரும் கம்முன்னு நின்றுன்னு இருப்பாங்க. அப்புறம் உள்ளே போய் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒயின் எடுத்துன்னு வந்து
வந்து ஒயின்லேயே வந்து ஒன் பாத்ரூம் போயிடுவார். எல்லாருமே வந்து அதை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், நம்ம ஹீரோயினி கிட்ட வந்து அவர் நின்று ஒரு மாதிரி பார்த்துட்டு அவங்கள தூக்கின்னு அவங்க ரூமுக்கு போயிடுவார். போயிட்ட பிறகு அவ்வளோதான், இப்போ வந்து அவங்க கல்யாணம் ஆன மாரி அர்த்தங்கிற மாரி அந்த ரூமுக்கு போயிடுவாங்களா. அப்போ என்ன பண்ணுவார், அந்த நைட் வந்து அந்த அங்கிள் சொன்னால அவர் என்ன பண்ணுவார், போய் அந்த ஒயினை அதை கூட டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதை போய் டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னே அது ரொம்ப நல்லாயிருக்கு, இதுக்கு முன்னாடி வந்த ஒயினோட அது நல்லா இருக்குன்னு சொல்லி வந்து அங்கே வெளியே நின்று சொல்லின்னு இருப்பார். அந்த அங்கிளுக்கு வந்து இவங்க 2 பேர் கல்யாணம் ஆனது வந்து பிடிக்காது. ஸோ வந்து வந்து பார்த்து சொல்வார், அதுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு வந்து இது வந்து இந்த பிளேஸ் வந்து 18 மைல்ஸ் லாப்பில் இருக்குது, அதனால் 18 மைல் ரெட் அப்படின்னு வைங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஹீரோயினி தான் சொல்லுவாங்க, கிராண்ட்மா. அது சொல்லி முடிச்சு அந்த நைட்டோட வந்து அங்கிள் வந்து இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் அவர் வரவே மாட்டார். இப்போ வந்து 9 இயர்ஸ் வந்து பாஸ் ஆகிடும். இந்த 9 இயர்ஸில் என்ன ஆயிருக்கும், 9 இயர்ஸில் இவங்களுக்கு வந்து ஒரு பையன் பிறந்திருப்பாங்க. இவருக்கும் இப்போ நம்மளோட கிராண்ட்பாக்கும் 2 பேருக்கு வந்து ஒரு பையன் பிறந்திருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம நரேட்டரோட அப்பா டாஹான். ஸோ உங்களுக்கு பையன் பிறந்துருவாங்க. இவங்களோட ஒயின் வந்து நல்லா ஃபேமஸும் ஆகிட்ருக்கும். ஃபேமஸ் ஆகிட்டதுனால வந்து எல்லாம் நல்லா நல்ல ஒரு நிலமையில இருப்பாங்க. இவங்க 2 பேரும் நல்லா விளையாடின்னு இருப்பாங்க. அவங்க பையன் கூட விளையாடுவாங்க. அவங்க கிராண்ட்பா நியூஸான்களோ இருக்கார்ல, அவரும் நல்லா அந்த இடத்த பார்த்துன்னு இருப்பாங்க. அந்த சமயம் என்ன ஆகும், நம்ம ஹீரோயினி டைஃபேங்லான் வந்து வெளியே மேலே யாரையும் பார்க்குற மாதிரி அந்த அங்கிளை பார்த்த மாதிரி இருக்கும். அந்த அங்கிள் ஹார்காட்டை பார்த்த மாதிரி இருக்கும். அதனால ஓடி போய் பார்ப்பாங்க. போய் தேடுவாங்க, அவர் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு தேடுவாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் திரும்பி பார்த்தா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இருப்பாங்க. அவங்க உட்காந்து எதுக்குன்னா நான் அவரை பார்த்த மாரி இருந்துச்சு, அதான் சரி வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் வந்து சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போவாங்க. போயிட்ட பிறகு அப்போ தான் அவர் கொஞ்சம் திரும்பி பார்த்தா வந்து ஒரு இன்வென்ஷன் நடக்கிற மாரி இருக்கும். அதனால் அடுத்த நாள் என்ன ஆகும், ஜாப்பனீஸ் ட்ரூப்லாம் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டுருப்பாங்க. ஜப்பான் வந்து சைனாவை கைப்பற்ற நிலைமைக்கு வந்துட்டாங்களே, கைப்பற்றிட்டு இருப்பாங்க. அந்த இடத்த வந்து கைப்பற்றிட்டு அங்கே இருக்கிற அந்த ரெட் சாகாம் அந்த வயல்வெளியெல்லாம் வந்து நல்லா அழிச்சிடுவாங்க. எல்லாத்தையும் இந்த மக்களை வச்சு அழிப்பாங்க. நம்ம ஹீரோயினி ஃபேமிலியுமே வந்து அதில் மாட்டிக்கும். அவங்க எல்லாரையும் வச்சு அதை அழிப்பாங்க. அப்போ மக்களை நல்லா டார்ச்சர் பண்ணுவாங்க. முதல்ல வந்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ரெட் சார்கம் அந்த இது வந்து நல்லா அறுத்துருவாங்க. அறுத்துட்ட பிறகு அங்கே வந்து ஒரு பண்ணி அரைக்கிற ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், அவரும் இதெல்லாம் அறுத்து முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஜாப்பனீஸ் ஹெட் கிட்ட போய் சொல்லுவார். அவங்க முடிஞ்சிச்சு, உனக்கு நீ நல்லா வேலை செய்கிற, உனக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப சந்தோஷமா சரி நான் செய்கிறேன், இன்னும் வேறு என்ன இறக்கணுன்னே வந்து இந்த அங்கிள் ஹாஹாட் இருக்கார்ல, அவரை கொண்டு வந்து ஒரு ஆணையில் மாட்டி இவனோட தோலை உரி அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி என்னடா இது தோலை உரிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து தயங்கி தோல் உரிக்க நீ அவன் தோலை உரிக்கிறியா இல்லை நாங்கள் உன் தோலை உரிக்கட்டுமான்னு சொல்லி ஜாப்பனீஸ் ஆள்லாம் கேட்பாங்க. அங்கே அவ்வளோ கொடூரம் பண்ணுவாங்க. அந்த அங்கிள் ஹாஹாட் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ட்ரிசன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவர் தோலை உரிக்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட போய் உரிக்கிற மாரி பண்ணிவிட்டு அந்த தோல் உரிக்கிறவன் திருப்பி ஓடி இந்த ஜாப்பனீஸை நம்பக்கூடாது, திருட்டு பசங்க அப்படிலாம் சொல்லி அவங்க கத்தினோட திருப்பி அவனை பிடிச்சி நீ அவன் தோலை உரிக்கிற அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் வந்து அவர் தோலை உரிக்கிறத பார்க்க வைப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் இதுதான் இது எங்களை எதிர்க்கணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லி அவங்க அந்த சவால்லாம் விடுவாங்க. அந்த ரெட் சாகாம் வயலையே வந்து அவங்க அழிச்சிட்டு அப்புறம் விட்டுடுவாங்க. எல்லாரும் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ தான் வந்து நம்ம கிராண்ட்மா என்ன பண்ணுவாங்க, டைஃபாங்லாம் இவரை வந்து கொன்னதுக்கு வந்து நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து யூஸாங்கில் இருக்கார்ல, அவர் வந்து பல்லாக்கு தூக்கணும். அவர் கூட இருக்கவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஈராக் ஃபிகர் மாரி அவர் இருப்பார். அவர் ரகுடாக தான் இருப்பார் தவிர அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு தலைமை ஏற்று ஜப்பனீஸை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு அவர் நல்லா எல்லாரையும் கூட்டின்னு போய் ஜப்பானீஸ்க்கு வந்து சத்தம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பாம்பெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி அவங்க கூட்டத்தோடு போவாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா அந்த அங்கிள் வந்து இந்த ஒயினுக்கு அவர் தானே பேர் வைக்க சம்மதிச்சார். அந்த ஒயின்லாம் குடிச்சு இவங்க இது பண்ணிட்டு போவாங்க. இவங்க கிராண்ட்மா வந்து ஒரு விருந்தே வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. அவங்க அழிச்சிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு விருந்தே ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போ அவன் பையனும் வந்து அவங்க அப்பா கூட தான் போயிருப்பாரு. அவன் வந்து ஓடி வருவான். டாகன் வந்து ஓடி வந்து இந்தமாரி எல்லாம் தூங்கின்னு இருக்காங்க, அவங்களுக்கு பசிக்குதான், கொஞ்சம் சாப்பாடு எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லுவாங்க. சரி இவங்க சாப்பாடு எடுத்துன்னு போகும்போது என்ன ஆகும், ஜாப்பனீஸ் ஆளுங்க வந்து இவங்கள சுட்டுடுவாங்க. இதை பார்த்த உடனே அங்கே தூங்கியிருந்தவங்களாம் ஏஞ்சி அந்த இதில் வந்து பாம்பு போட்டு வெடிக்க வச்சுருவாங்க. ஒரு பெரிய கலவரமாக ஆகிடும். இந்த கலவரத்தில் வந்து நிறைய பேர் இறந்துருவாங்க. அதோட இவங்க கிராண்ட்மாவும் வந்து அந்த கலவரத்தில் இறந்துருவாங்க. ஸோ இறந்த உடனே அவங்க கிராண்ட்பாவும் அப்புறம் இந்த நரேட்டரோட அப்பா தாகானும் வந்து 2 பேரும் நின்று
அழுதுனே பார்ப்பாங்க. ஸோ அந்த நிலம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நல்லா பச்சை பசேல்னு நல்லா இருந்த அந்த ரெட் சாகான் இடம் வந்து இப்போ ஃபுல்லாக ரெட்டாக ஃபுல்லாக எல்லாமே இறந்து போன பொணங்களா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கே நாய்ங்கள்லாம் அந்த பொணத்தை வந்து சாப்பிடுது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரெட் சாகான் வந்து சீ ஆஃப் பிளட் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த ஸ்டோரி வந்து முடிச்சிட்ருப்பாங்க. ஸோ இதோட வந்து அந்த கதை முடியுதுங்க. ஸோ ஆனால் நம்ம நாவலில் வந்து நாவல் படி இப்போத்துலேருந்து நான் நாவல் படி சொல்ல ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு இப்போ அந்த நாவல் கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல. ஸோ இந்த நாவலில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, நரேட்டர் தான் வந்து தன்னோட கிராண்ட் மதரை பற்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க. என் கிராண்ட் மதருக்கு வந்து நாவலில் இருந்து சொல்கிறேன். இதில் ஒரு 3-4 பாயிண்ட் தான் சொல்லுவார் அந்த நரேட்டர். அந்த 3-4 பாயிண்ட் சொல்கிறேன், உங்களுக்கு அது புரிஞ்சிடும் இந்த ஸ்டோரியில் எங்கெங்கே இருந்துச்சுன்னு. எங்கள் கிராண்ட் மதருக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் வந்து ஒரு ஓல்டு மேன் கூட வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த ஓல்டு மேன் வந்து வைன் டிஸ்டிலரி ஓனராக இருந்தாங்க. பட் அவங்கள கொலை பண்ணிவிட்டு எங்கள் கிராண்ட்பா வந்து எங்கள் கிராண்ட்மாவை மேரேஜ் பண்ணிக்கினாங்க. அவங்களுக்கு தான் எங்கள் அப்பா டாஹான் பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த கதை சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கதை இவர் சொல்லுவார். எங்கள் கிராண்ட்மா வந்து இதுமாரி அந்த ஜாப்பனீஸு கூட சண்டை போடும்போது அவங்க இறந்துட்டாங்க. அவங்களோட உடல் வந்து எங்ககிட்ட வந்து இல்லை. அந்த உடல் வந்து அப்படியே இருந்ததுனால அதை எடுத்து திருப்பியும் புதைக்கலான்னு சொல்லி ஒரு கிரேவ் உருவாக்கலான்னு சொல்லி அதை எடுக்கும்போது பார்த்தா எங்கள் கிராண்ட்மாவோட பாடி வந்து இன்னுமே லவ்லியாகவும் ஃப்ரெஷ்ஷஸ் ஃப்ளவர் மாதிரி இருந்துச்சு. அதை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ புதைக்கும் போது வந்து அந்த பரீட் பண்ணுற இடம் வந்து இன்டரப்டட் பை ஒரு ஸ்ட்ரேஞ்சரால் வந்து அது இன்டரப்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து கழுதையில் வந்து அவர் வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர் அந்த புதைக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா அவரோட இதுவே வந்து ட்ராஜிக்காக முடிஞ்சிடுச்சு. அங்கே வந்து அவர் ட்ராஜிக்காக வந்து இறந்துட்டாராம். அந்த புதைக்கிற சமயத்தில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் பாயிண்ட்டாக சொல்கிறாங்களா. தேர்ட் வந்து எதை பற்றி பேசுகிறாருன்னா, அவங்க அங்கிள் ஹார்ஹார்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அவங்க அங்கிள் ஹார்ஹார்ட் வந்து ஒரு அவர் அவர் தோல் உரிச்சு தானே அவர் இறந்துட்டார். ஸோ அதை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு இந்த அங்கிள் ஹார்ஹார்ட் இறந்ததே வந்து 2 இடத்துல சொல்லுவார். ஒன்று வந்து ஒரு வாட்டி சொல்லும்போது அவர் ஒரு ஹீரோ மாதிரி வர்ணித்து சொல்லியிருப்பார். அதே வந்து செகண்ட் வாட்டி சொல்லும்போது அவர் ஒரு ஃபுல் மாதிரி வர்ணித்து சொல்லியிருப்பார். 2 இடத்துலையும் அவரோட கொலையை வந்து 2 மாதிரி, ஒரு வாட்டி ஹீரோவோ ஒரு வாட்டி ஃபூல் மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது முடிஞ்சிச்சு. இந்த நாவல் இது சொல்லுவார். அதுக்கப்புறம் இவங்களோட லாஸ்ட்டாக வந்து இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க ஃபேமிலியை வந்து புதைக்கிற இடத்துக்கு இவர் போய் மலர் வளையத்தோட கை வச்சு நின்றுன்னு இருப்பார். இதை சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு லீகசி ஆஃப் ஃபேமிலி ட்ராமா. இதோட நாவல் எப்படி எண்ட் ஆகுதுன்னா, ஒரு சோம்பர் நோட்டோட எண்ட் ஆகுது. என்னன்னா வந்து ஒரு வாரோட ஸ்கேர்ஸ் வந்து ஃபுல்லாக ஈலாயிருந்தாலும் அதோட இன்எஸ்கேப்பபிள் பார்ட் என்னென்னா வந்து ஹியூமனோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த ட்ராமா ஆஃப் வார் வந்து பாஸ் டவுன் த்ரூ ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷனாக வந்து அந்த வாரோட ட்ராமா வந்து நீடிச்சுனே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த நாவல் எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னா 1986 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த நாவலோட ஆத்தரை பற்றி சொல்லிடுறேன். ஒரு 2 லைன் சொல்லிடலான்னா, குவான் மொய். அவரோட ஒரிஜினல் நேம் வந்து குவான் மொய். ஆனால் அவரோட பெண் நேம் வந்து மோயான். அவரோட பெண் நேமோட மீனிங் என்னென்னா டோன்ட் ஸ்பீக்குங்கிறது தான் மீனிங்கு. இவர் வந்து நோபல் ப்ரைஸ் வந்து 2012 வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மூவி வந்து ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. ரெட் சாகாம்னு ஒரு மூவி எடுத்திருக்காங்க. இது 1987 ஆஸ்கார் ஃபிலிம்க்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த நாவல் வந்து அந்த ரூரல் சீனாவில் இருந்த பியூட்டி அண்ட் வயலன்ஸை பற்றி சொல்லுது. இந்த நாவலில் வந்து எதை பற்றி நரேட்டர் பேசினான்னா அவரோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸை பற்றி பேசுகிறாரு இந்த நாவலில். அவ்வளோதாங்க இந்த நாவலில் இருக்குது. ஸோ இந்த நாவலை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இப்போ பார்த்துடலாமா. இந்த நாவல் எங்கே சிட்டிங்காக இருக்குது, கவுமி டவுன்ஷிப். இது வந்து ஒரு சைனீஸ் நாவல். இது எழுதுனது வந்து குவான் மொயின். இவரோட பெண் நேம் வந்து மோயான். இதில் வந்து கேரக்டர் வந்து ஒரு 4 கேரக்டர். அதில் வந்து கிராண்ட்மா தான் ஒரு முக்கியமான கேரக்டர் மாரி. அவங்க நேம் வந்து டை ஃபேங்லியன். அந்த கிராண்ட்பா வந்து யூ ஜான் லோ. அவங்க 2 பேருக்கும் பிறகுறது தான் வந்து நம்ம நரேட்டரோட அப்பா டாஹான். அவரோட பையன் தான் வந்து நரேட்டர் தான் இந்த கதையை வந்து சொல்லின்னு இருக்காரு. அவர் வந்து எதை பற்றி சொல்கிறாருன்னா, அவங்க பாட்டி டை ஃபேங்லியன் அப்புறம் அவங்க தாத்தா எப்படி அவங்க வைன் இது வச்சு நடத்துனாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஜாப்பனீஸ் இன்வென்ஷன் நடந்துச்சு சைனாவில். அப்போ வந்து எப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சு, சைனாவில் வந்து என்ன மாதிரி ஒரு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அவங்க அப்பா பார்த்து அது வந்து ஒரு ட்ராமா மாரி ஆயிடுச்சு. அது வந்து ஜென்ரேஷனாக வந்து அவங்களுக்கு வந்ததை வந்து பற்றி பேசுகிறாங்க. இந்த நாவலில் வந்து அவங்க பாட்டியை வந்து ஒரு ஓல்டு மேனுக்கு கல்யாணம் பண்ண வச்சுருப்பாங்க. அவங்கள வந்து அவங்க தாத்தா கொலை பண்ணிட்டு தான் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அப்புறம் இதில் மெயினாக வந்து ரெட் சாகாம் தான் வந்து
வந்து ஒரு எப்படி முக்கியமான பங்கு வகிக்குது. இது வந்து எப்படின்னா வந்து அந்த ஊர்லேயே வந்து டாமினண்ட்டாக இதை தான் வந்து லேண்டில் வந்து விளைவிச்சுன்னு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெட் சாகம் வந்து ஒரு of blood வந்து இது சிம்பாலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதாங்க நாவல். இந்த நாவல் வந்து உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான் ஒரு வேளை இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்டதும் போட்டிருக்கோம். சரி, அதையும் பார்த்துருங்க. தேங்க்யூ.